இன்னொரு புறத்திலே நின்று கொண்டு இலவச விளம்பரம் வழங்கி கொண்டிருக்கிற பிஜேபி சங் பரிவார் வகையறாக்களுக்கும் என் மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய கொண்டல் சொன்னார், நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிறவரை நாங்களும் இருப்போம். நாங்கள் ஒன்றும் இந்த தேசத்தை விட்டு ஓடிவிட மாட்டோம், ஒளிந்து விட மாட்டோம். உங்களிலே கடைசி மனிதன் இருக்கும் வரை எங்களிலே கடைசி மனிதனும் இருப்பான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வெள்ளை சட்டை போட்டு வர வேண்டிய நான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறேன். ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாய்? பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டி இருக்கிறார்களே, அதற்காக கருப்பு சட்டை போட்டு இருக்கிறாயா என்று நீங்கள் சிலர் கேட்கலாம். நான் அதற்காக போடவில்லை. இன்றைக்கு மகத்தான மன்னன் ராவணனுக்கு பிறந்த நாள். உடனே கொஞ்சம் பேர் கேட்கலாம், நீ எப்போது போய் பார்த்தாய் ராவணன் பிறந்ததை? அவன் பிறந்த நாளுக்கு கருப்பு சட்டை போடலாமா என்று நீங்கள் கேட்கலாம். எங்கள் நிறமே கருப்புதான். ராவணன் என்கிற பெயரே இரவு வண்ணன், அதனால் ராவணன், ராவண்ணன். கருப்பு நிறத்தை சார்ந்தவனாலேதான் அவன் பெயர் ராவணன். அதனால நாங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கிறோம் என்பதை தாண்டி நீ அந்த இரவு வண்ணன் எப்பொழுது பிறந்தான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டால், ராமன் பிறக்கிறது உனக்கு தெரியும்னா ராவணன் பிறக்கிறது எனக்கு தெரியுமா இல்லையா? சொல்லு. ராம நவமி நீ கொண்டாடும் போது ராவண நவமி நான் கொண்டாடக்கூடாதா? உனக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் எங்களுக்கும் இந்த தேசத்திலே இருக்கிறது. நீ ராமனுக்கு கோயில் கட்டினால் ராவணனுக்கு கோயில் கட்டக்கூடிய உரிமை எங்கள் திருமுருகன் காந்திக்கு இருக்கிறது. ஏன் உனக்கு இல்லையான்னு கேட்டா, உன் இம்சை தாங்காம நான் வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னொரு மார்க்கத்தை தாண்டி நீ தொட்டா தீட்டுங்க, பார்த்தா தீட்டுங்க, மூச்சு விட்டா தீட்டுங்க, முகத்துக்கிட்ட வந்தா தீட்டுங்க, உன் இளவு கருணாந்திரம் வேணும்டான்னு என்ன மாதிரி ரொம்ப பேர் வெளியில வந்துட்டான். அவன் தான் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள். சரி, ராமனுக்கு கோயில் கட்டிட்ட, ஏன் கோயில் கட்டின? இந்த நாட்டில இப்ப வரிசையா வருது, ஒரே தேர்தல், ஒரே தேசம். அதத்தான் குழந்தை அரசன் சொன்னார், ஒரே கடவுள் ராமன். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கெல்லாம் ஒரே மொட்டை. அதுதான் இந்தியாவில் நடக்க போகுது. இப்ப யாரு இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மோடி, அவரை நிறுத்தி இருக்கிற RSS சங் பரிவார் அமைப்புகள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரே கடவுளை முன்னிறுத்துவதன் மூலம் இந்த தேசத்தில் தொடர்ச்சியாக அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆட்சி என்பது அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு வழியாக அவர்கள் இந்த தேசத்தை கைப்பற்றி கொண்டு ஒரு 100 ஆண்டு கால திட்டம். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் போடாத திட்டம். ஒரு 100 ஆண்டு கால திட்டத்தை பாஜக இந்தியாவிலே போட்டு இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி எல்லாவற்றையும் மிரட்டுவதன் மூலம் சாதித்து விடலாம் என்று பாஜக நினைக்கிறது. என்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இந்திய வச்சு மிரட்டினாலும் நான் பயப்பட போறதில்லை. ஏன்னா வேட்டி இருக்குது, சட்டம் இருக்கு, அவுத்துட்டு போன்னு சொல்லிடுவேன். கத்துறதுனாலயோ ஈடினாலயோ மிரட்டுறதுனாலயோ எங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீ எல்லாம் பழத்துல புழுத்த புழுவா இருக்கலாம், நாங்கெல்லாம் பாசானத்துல புழுத்த புழு. பாசானம்னா விஷம், விஷத்துல புழு புழுக்குமா? நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கெல்லாம் விஷத்துல புழுத்த புழு, நீ எல்லாம் பழத்துல புழுத்த புழு. அதனால எங்களுடைய மூச்சு விட்டாலே நீ எல்லாம் எவனும் இருக்க மாட்டேன். தைரியமா நாங்க இது வந்து திமுக ஆட்சிங்கிறதுனால இதை பேசல, அதிமுக ஆட்சினாலும் இதை பேசுவோம். நாங்க ஏன்
நீ ஓட்டு மிஷின்ல ஓட்டு போட்டு நீ ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதை தைரியமா நாங்க பேசுவோம். தில்லுமுள்ளு பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஓட்டு மிஷின்ல எது வேணாலும் செய்து அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று நினைத்தால் அப்பொழுதும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம். நாங்க ஒண்ணு உன்ன மாதிரி மன்னிப்பு கடிதம் எல்லாம் எழுத மாட்டோம். மன்னிப்பு கடிதம் எழுதுற பரம்பரையெல்லாம் நாங்க கிடையாது. நாங்கெல்லாம் பெரியாருடைய பரம்பரை. பெரியார் நீதிமன்றத்தில் ஏறி சொல்றாரு, நான் இந்த வேலையை செஞ்சேன், என்ன தண்டனையை நீ கொடுத்துக்கன்னு நீதிபதிட்ட சொல்றார். இதே பெரியார் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை கொளுத்துகிற போது, அரசியல் சட்டத்தை கொளுத்துனா என்ன தண்டனைன்னு இல்ல, நீ முதல்ல தண்டனையை அறிவி, அப்புறம் நான் கொளுத்துகிறேன் என்று சொன்னவர் பெரியார். இதே பெரியாரை திமுக மறந்திருக்கலாம், பெரியாரை அதிமுக மறந்திருக்கலாம், பெரியாரை காங்கிரஸ் மறந்திருக்கலாம், பெரியாரை காமராஜரின் தொண்டர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் மறந்து விட மாட்டோம். பெரியார் எங்களோடு இருக்கிறார். பெரியார் செத்து போயிட்டார, எப்படா உங்களோட இருப்பாரு? ஏண்டா இல்லாத ராமன உங்களோட இருக்கையில இருந்த ராமசாமி எங்களோட இருக்க மாட்டாரா? எங்களோட ராமசாமி என்னைக்கு இருப்பாரு? அவர் இருந்த ராமசாமி. இல்லாத ராமசாமியை தூக்கிக்கிட்டு என்னாட்டம் போடுறிய இந்த நாட்டுல? அப்ப எங்களை பாரி ஆளுகளுக்கு இருந்துட்டு போன ராமசாமி, சொல்லிட்டு போன ராமசாமி இருக்காரு. அதனால நாங்க எந்த ராமனையும் பற்றி கவலைப்படுறது இல்லை. ராமசாமி சொன்னதை பத்தியே நாங்க கவலைப்படல. எந்த ராமசாமி? எங்க ராமசாமி சொன்னதை பத்தியே கவலைப்படாம இப்படி நிக்கிறோம். அடே, அதுல ராமசாமி சொல்லல, ரொம்ப பேர் சொல்லி இருக்கிறான். சொன்னது சுவாமி கைவல்லியம். அவனையும் பாம்பையும் பார்த்தா பாம்பு அடிக்காத அவனை அடின்னு ராமசாமி சொல்லல, சுவாமி கைவல்லியம் சொன்னாரு. ஆனா நாங்க என்ன நினைச்சிட்டோம், ராமசாமி தான் சொன்னாருன்னு நினைச்சுக்கிட்டு இன்னமும் சரியான குச்சியோட தான் நின்றுகிட்டு இருக்கோம். அவர் சொன்னாரா இல்லையா, ஆனா குச்சி வச்சுக்கிட்டு நாங்க ரெடியா இருக்கிறோம். எனவே எங்களுக்கு திமுக ஆளுகிறது, அதிமுக ஆளுகிறது, காங்கிரஸ் ஆளுகிறது, பிஜேபி ஆளுகிறது, எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்போம். எனவேதான் இல்லாத ராமனுக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடையில, அதே மாதிரி இல்லாத ராவணனுக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம். இதை இப்ப இங்க நிறைய தோழர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கடவுள் பக்தர்கள் தான். ஏன், நானே இறைவனை வணங்குவோம் தான். நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆள் இல்லை. ஆனா கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு எப்படி ராமசாமி என்கிற பெரியார் தேவைப்படுகிறாரோ, அது மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்ற எனக்கும் பெரியார் என்றைக்கும் தேவைப்படுறார். இது தமிழ்நாடு. நீங்கள் நினைப்பது போல இது ஏதோ வடநாடு இல்ல. இதை இங்கெல்லாம் பான்பராக்க தின்னுபிட்டு ரோட்ல எச்சுட்டு திரிகிற ஆட்கள் நாங்கள் இல்ல. அந்த கம்பெனி வேற இடத்துல இருக்குது. அங்க போய் நீங்க சொல்லலாம், ஒரே கடவுள், ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்று அங்கேதான் நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஏதோ தனிப்பட்ட ஒரு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக நான் சொல்லவில்லை. இந்த தேசத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 7 கோடி தமிழர்களின் பிரதிநிதியாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இதை ராவணனுக்கு விழா எடுக்கலாமா சொல்லு? ராவணனுக்கு விழா எடுக்காம இந்த நாட்டில் யாருக்கு விழா எடுப்பது? அதாவது கிட்டத்தட்ட அரசன் கூட சொன்னாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எழுத்திலேயே 300 ராமாயணம் இருக்குது. சொன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. ஒரு ராமாயணத்துல சீதைக்கு ராம சித்தப்பெண்ணே இருக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவான், என்னடா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பெண் சொல்றிய அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஒரு ராமாயணத்துல சீதைக்கு ராம சித்தப்பெண் இருக்குது. அந்த பௌத்த ராமாயணத்துல அரசன் பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப ஞாபகம் வருது அவருக்கு. எனவேதான் அன்பு சோழர்களே, இன்றைக்கு ராவண விழாவை திராவிடர் கழகம் கைவிட்டாலும் கூட நாங்கள் கைவிடுவதாக இல்லை. பொங்கல் விழா நடத்துற மாதிரி வருஷம் ராவண விழாவை நாங்க நடத்தியே தீர்வோம். நீ ராமா ராமான்னு சொல்ல நாங்க ஈரோட்ராமான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்.
எனவேதான் இன்றைக்கு ராவணனை தூக்கி நிறுத்த வேண்டிய தேவை என்பது எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் தேவை, நீ ராவணனை தூக்கி கீழே போட்டு மிதிச்சியன்னா நாங்க ராவணனை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ராவணனை தூக்கி பிடிக்கிறது மட்டும் எங்களுக்கு வேலை இல்லை. இந்த நாட்டில் நீ கொள்ளையடிக்கிற, இந்த நாட்டை சுரண்ட, இந்திய தேசியங்கிற பேர்ல எங்களை ஏமாளிகளாக வச்சிருக்கிற, இப்படி நிறைய வேலைகள் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் எதிர்த்து போராடாம, அதற்கெல்லாம் குரல் கொடுக்காம இன்னைக்கு இந்த வேலையை நாங்க பாக்குறோம்னா பெரியார் சொன்னதுதான். யாரும் அதாவது கடவுள்னு சொல்லிக்கிறீங்க, இந்த நாட்டினுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களே, கடவுள் நாளைக்கு வந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டால் என்ன செய்வீர்கள் என்று பெரியாரை பார்த்து கேட்கிற போது பெரியார் சொன்னார், எவனும் இந்த வேலையை செய்யறதுக்கு வரல, அதனால நான் இந்த வேலையை செய்யறேன், எவனும் வந்தானா அதை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரியார் சொல்றார். அது மாதிரி யாரும் இந்த வேலையை செய்வதற்கு வரவில்லை. எனவேதான் நானும் திருமுருகன் காந்தியும் குழந்தை அரசனும் ஏனாரனும் நீங்களும் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஸ்டாலினோ உதயநிதியோ எடப்பாடியோ யாராவது ராவணனுக்கு விழா எடுக்க வந்தால் இதை தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் வேறு வேலைக்கு போய்விடுவோம். எனவே பிஜேபி காரர்களே, RSS காரர்களே, ஒரு பாட்டிலுக்காக வந்த நம்முடைய முன்னாள் தோழர்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், எங்களை எல்லாம் மிரட்டி எல்லாம் படிய வைக்க முடியாது. நாங்க எந்த தடா போடா கேடா எதுக்குமே பயப்படுற ஆளுக இல்லை. நாங்க தெளிவா இருக்கிறோம். இந்த நாட்டின் ஜனநாயக, அதாவது கடைக்கோடி மனிதனுக்கு நாளைக்கு மோடிக்கே ஜனநாயகம் மறுக்கப்பட்டால் மோடிக்காக நாங்கள் பேசுவோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. மோடிக்கோ அல்லது அண்ணாமலைக்கோ, அண்ணாமலையெல்லாம் எச் ராஜா சீக்கிரம் விரட்டி விட்டுருவாரு. அண்ணாமலைக்கோ அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட அண்ணாமலைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த நாட்டிலே சமத்துவத்துக்காக நாங்கள் போராடுகிறோம். நான் இஸ்லாமியன் என்பதாலோ, அரசன் கிறிஸ்தவர் என்பதாலோ, அல்லது இன்னொரு இந்து என்பதாலோ நாங்கள் சமத்துவத்துக்கான போராட்டத்தை நடத்தவில்லை. நாங்கள் மனித சமூகத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த அநீதிக்கு எதிரான குரலை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்துக்கு வரலாம், ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எனவே அருமை சகோதரர்களே, பூச்சாண்டிகளுக்கு பயப்படுகிற ஆட்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் பல சிறைச்சாலைகளை பார்த்தவர்கள். உங்களை எல்லாம் உண்மையிலே நான் கவர்மெண்ட் வச்சிருந்தேன்னு வச்சுங்க, முட்டிக்கு முட்டி தட்டுறதுன்னு தங்க பதக்கத்துல சொல்லுவாரு. நான் முட்டிக்கு முட்டி இல்ல, அதுக்கு மேலையும் தட்டி உங்களை எல்லாம் உள்ள வச்சிருப்பேன். ஆனா இங்க உள்ள காவல்துறை மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயப்படுகிறது. இங்க உள்ள காவல்துறை ராமனை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் ராவணனின் வம்சம் நாங்கள் ஒருபோதும் ராமன்களை பார்த்து பயப்பட மாட்டோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த விழாக்கள் நடக்கும் என்று உங்களிடத்தில் தெளிவாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.